அடுத்த ஒரு நிகழ்வுன்னா 5ஆம் வெள்ளிக்கிழமை. 4வது வெள்ளிக்கிழமை நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சங்கள். பஞ்சங்கள் என்ன தெரியும்ல? பஞ்சங்கள் என்ன? பஞ்சம், பஞ்ச அங்கங்கள் தான் பஞ்சம். பஞ்ச அஞ்சங்களுக்கு பஞ்சம் வந்துட்டாதான் உடம்பு நோய் வந்து விழுந்துருவோம், நமக்கு எந்த நல்லதும் நடக்காது. உடம்புல பஞ்ச அங்கங்கள் எது எது? கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, மெய். இந்த 5 விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த 5க்கும் குறைவு ஏற்பட்டால் அது பஞ்சம். எதனால குறைவு ஏற்படும்னா நம்ம செய்யற என்ன சொல்றது, கர்மாக்கள், பாவங்கள். பார்வையில் பாவங்கள், கேள்வியில் பாவங்கள், பேசுவதில் பாவங்கள், நினைக்கிறதுல பாவங்கள், சேர்றதுல பாவங்கள், நாக்கால சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பாவங்கள். இப்படி இருக்கக்கூடிய பாவங்கள் அதிகமா நடக்க நம்மளுடைய தேகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதின்னு சொல்லக்கூடிய பேராற்றல், இறைவனுடைய கருணை கிடைக்காம போயிடுச்சுன்னா நமக்கு பஞ்சம். அதான் பஞ்சம். இந்த பஞ்சமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாய். பஞ்சம்னா யார்? பஞ்சமி யாரு? சத்தமா சொல்லுங்க. வாராகின்னு சொல்லும் பொழுதே சிவனடியார்களுக்கு மட்டும் உடம்பு கூசும். ஏன்னா சிவனடியார் பக்கத்திலேயே உட்கார்ந்து நம்மளை வழி நடத்துறவ வாராகி. இந்த வாராகியினுடைய சிலை, பஞ்சலோக சிலை வடிவமைத்து பெண்களாகிய நீங்களே பூஜை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஏற்பாடு செய்திருக்காங்க. நம்ம பெரியவங்க ரொம்ப நல்லா கை தட்டணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்கேயும் நமக்கு கிடைக்காது. அந்த வாராகி சிலை இருக்கு இல்லையா, குருதி வழிபாடுன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? குருதினா என்ன? சத்தமா சொல்லணும். ரத்தத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க பெரியவங்க. ரத்தத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க. சுத்தமா இருந்தா அதுக்கு பேர் தான் ரத்தம். சுத்தமா இருந்தா, சத்தமா சொல்லணும், உடம்புல ஓடுற ரத்தம் இருக்குல்ல, அது சுத்தமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரத்தம். அதே ரத்தம் கெட்டு போச்சுன்னா உடம்புல அதுக்கு பேர் குருதி. கெட்டு போயிட்டு அதுக்கு பேர் என்ன? அதே உடம்பு விட்டு வெளியில வந்துச்சுன்னா உதிரம். இருக்கு வெளியில வந்துச்சுன்னா உதிர போக்குன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கும் சரி யாருக்குமே ஒரு பிரச்சனைகள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி உடம்புல இருந்து ரத்தம் வெளியில போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? உதிர போக்குன்றாங்க. அப்போ ஒரு விஷயத்த 3ஆ பிரிச்சிருக்காங்க பெரியவங்க. அவங்களுக்கு ஒரு முறை கை தட்டணும். ஏன்னா இந்த ஆங்கில மருத்துவத்துல அது கிடையாதுங்க. ஆங்கில மருத்துவத்துல எல்லாம் பிளட் தான். ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர ரத்தத்தையே 3ஆ பிடிச்ச வல்லமை தமிழர்களாகிய நம்ம பாட்டன்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ கெட்டு போன உதிரத்தை அபிஷேகம் செய்வதுன்னா நம்ம உடம்புல நாம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பேர் தான் உதிர அபிஷேகம். வாராகி எதுவும் ஊத்துறது கிடையாது. அவன் மாந்திரிக தெய்வம் கிடையாது. அவன் தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா நாம என்ன பண்ண போறோம்னா, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேரு? இல்ல 4 பேரோ 5 பேரோ, அது உங்க வீட்டினுடைய எண்ணிக்கை. அந்த ஒரு ஆளுக்கு ஒரு மாதுளை பழம் வாங்கிக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு மாதுளை வாங்கி, 4 பேர்னா 4 மாதுளை வாங்கி அவங்க கையில கொடுத்து அதை அப்படியே வாங்கி மிக்சியில போட்டு அந்த பருப்புகளை வரைக்கும் எடுத்துட்டு அந்த ஜூஸ் பண்ணிடுங்க. அந்த ஜூஸை கொண்டு வந்து நம்ம வாராகியினுடைய பஞ்ச சிலைக்கு, பஞ்சலோக சிலைக்கு உங்க கையாலே அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நந்தீஸ்வரர் ஆலயம் கொடுத்துருக்கு. எங்கேயும் உங்களால போய் தொட முடியாது வாராகி. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்? இங்க வந்தீங்கன்னா வாராகி உங்க கையாலேயே நீங்க தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். என்னைக்கு? பஞ்சமி அன்னைக்கு. என்னைக்கு? எல்லா வளர்பிறை பஞ்சமிக்குமே உங்க கையால வாராகி தொட்டு மகிழலாம். பெண்கள் மட்டுமே வாராகி தோல்ல சுமந்து சுத்தி வரதுக்கான ஒரு வாய்ப்பை பெரியவங்க இந்த கோயில் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கும் இங்க நாங்க ஆம்பளைங்க தூக்குறதுக்கு 4 பேர் இல்ல. சாமிக்கு பிரதோஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 பேர் இல்லைங்க தூக்குறதுக்கு. தூக்க முடியாம தான் இங்க இருந்து வச்சு அபிஷேகம்
இவர் ஒன்றும் ஏழையும் கிடையாது, ஆள் இல்லாம கிடையாது. புரியுதுங்களா? தூக்குறதுக்கு ஆள் இல்லை அந்த நேரத்துலன்னு சொல்லி நம்ம இங்க வச்சு வழிபாடு செய்யறோம். ஆனா பெண்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால வாராகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நாள்ல நீங்க இங்க வேள்வி நடக்கும். இந்த வேள்வியில உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க புடவை வாங்கி கொடுக்கலாம். ஒண்ணு சிகப்பு கலர் புடவை, இல்லைன்னா மஞ்சள் கலர் புடவை, இல்லைன்னா பச்சை கலர் புடவை. என்னென்ன கலரு? நீங்க அந்த புடவையை தண்ணி இதுல போடணும், யாகத்துல போடணும். 201 ரூபாய் கட்டணம் வந்து பெரியவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு புடவையை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த புடவையை யாகத்துல போடுவாங்க. அந்த யாகத்துல அம்மாவுக்கு அவ வந்து நீங்க கொடுக்குற அந்த புடவையை கட்டிப்பான். இது சத்தியமான உண்மை. அதே மாதிரி இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறீங்க, அந்த நைலான் மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி கொடுக்காதீங்க. திடீர்னு இதுவாயிடும், நம்மளுக்கே திருப்பி அந்த சுட சுட சுடன்னு வந்துடும். எல்லாம் நூல், காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே நூல்ல செய்த அந்த சேலையை கொண்டு வந்து நீங்க வர முடியலனாலும் பரவாயில்ல, எப்ப கோயிலுக்கு வந்தாலும் அதை கொடுத்துருங்க. ரெண்டாவது, அன்னதானம் உலகத்துல பெரிய சிறந்த தானம் சொல்லியிருக்கோம். என்ன தானம்? அந்த அன்னதானத்தை செய்யறவங்களுக்கு சிவபெருமான் பணிவிடை செய்கின்றார். கைத்தட்டணும். நீங்க சிவபெருமானே வந்து யாருக்கு பணிவிடை செய்யறாரு? யாருக்கு? சாப்பாடு போடுறவங்களுக்கு சிவபெருமான் பணிவிடை செய்கின்றார். மற்றவங்க எல்லாம் நாம இறைவனுக்கு பணிவிடை செய்யறோம். இறைவன் யாருக்கு பணிவிடை செய்யறாரு? சாப்பாடு போடுறோம். அப்ப நம்ம போடலாமா போடக்கூடாதா? போடலாம் இல்லையா? மண்ணில் பிறந்தார் பயன். இந்த உலகத்துல மண்ணுல பிறந்துட்டா அவனுடைய பயன் என்னன்னு சொல்றாரு சேக்கிழார் பெருமான். மண்ணில் பிறந்தார் பயன் மதிசூடு மன்னலார் அவர் தமக்கு அமுது செய்வித்தல். உலகத்திலே தலை சிறந்த ஒரு தானம் எதுன்னா அன்னதானம். வள்ளல் பெருமான் அதனால்தான் அன்னதானத்தை முன்னிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் அன்னதானம் போயிட்டு இருக்கு. இன்னும் புண்ணியம் அவருக்கு வள்ளலாருக்கு போயிட்டே இருக்காரு. இன்னும் கூட என்ன நடக்குது? அவருக்கு இன்னும் கூட புண்ணியம் போயிட்டு இருக்கு. இந்த பூமியில பிறவாமை ஒரு நிலையை வந்து வள்ளல் பெருமான் கிடைச்சிருக்காரு. அந்த மாதிரி நமக்கு வந்து தவம் இருக்கு தெரியுமா? நமக்கு தவம் இருக்க முடியுமா நம்மளால? சத்தமா சொல்லுங்க. தவம் இருக்க முடியுமா நம்மளால? நாக்கு அறுத்து சாமி படியில வைக்க முடியுமா? கண்ணை நோண்டி வைக்க முடியுமா? உங்க புள்ளைய தந்தை பிடிக்க தாய் பிடிக்க தந்தை அறுத்து குழம்பு வச்சு சாமிக்கு உங்களால பணிவிடை செய்ய முடியுமா? சொல்லுங்க. விளக்கு தண்ணியில விளக்கு ஏத்த முடியுமா? சோறு போட முடியல, உங்களால போட முடியல. எடுத்துன்னு வந்து ஒரு 25 கிலோ அரிசி கோயில கொடுத்து பாருங்க, வாழ்க்கை எப்படி மலர்துன்னு சொல்லுங்க. நம்மளால செய்ய முடியல. இதெல்லாம் அருட்பெரும் செயல்களை செய்பவர்கள் பெரியவர்கள். அதனால்தான் பெரிய புராணத்துல பெரியவங்க சொல்றாங்க. அவங்க நம்மளாம் சிறியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா சோறு போடல யாருக்குமே. சரிங்களா? ஏன் அன்னதானத்தை நான் சொல்றேன்னாக்கா, இந்த பூஜைகள் கூட உங்களை மறந்து போயிடலாம். இந்த பூஜைகளுடைய பலன்கள் கூட யமதர்மன் உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது ஓடி போயிடும். அதெல்லாம் உங்களை விட்டு தூரம் போயிடும். ஆனா அன்னதானம் ஒண்ணுதான், நீங்க செத்தா கூட உங்களுக்கு துணையா வரக்கூடிய ஒரு தானம் அன்னதானம் ஒண்ணுதான். அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கோயில்ல கொண்டு வந்து அரிசி கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க குடும்பம் வறுமையிலிருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால அன்னதானம் முக்கியமான தானம். நீங்க பஞ்சமியிலே செய்தாலும் சரி, பிரதோஷத்துல செய்தாலும் சரி, சிவராத்திரியில செய்தாலும் சரி, உங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்போது செய்தாலும் சரி, அன்னதானம் ஒண்ணுதான் நம்ம நோயிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு தத்துவ நிலை. சரிங்களா? அன்னதானம் செய்ய முடியலையா நம்மளால? நீங்க எல்லாரும் உங்க 4 பேருக்கு வீட்டுல சமைக்கும் போது நந்தீச பெருமானுக்கு காமாட்சிக்கும் ஒரு கை அரிசி எடுத்து ஒரு பையில போட்டு, உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் இன்னைக்கு என்ன அரிசி இருக்கு? நல்ல அரிசி தான் போடுறோம் இல்லையா? அப்போ சாமிக்குன்னு ஒரு அரிசி, கைப்பிடி அரிசி போட மாட்டீங்களா? எடுத்து அதை உலையில போடாம பையில போடுங்க. 15 நாள் நீங்க பையில போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ அரிசி வரும். 200 பேர் இருந்தது கொடுத்தா அது 200 கிலோ அரிசி ஆயிடுங்க. அந்த 200 கிலோ அரிசிக்கு 1000 பேர் சோறு போடலாம். கைத்தட்டணும். நீங்க பண்ண முடியும் இல்லையா? அதனால அன்னதானம் சிறந்த தானம். வருகின்ற பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு அது வந்து கருட பஞ்சமி அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. மாலை 6 மணிக்கு எல்லாரும் வர முடியும் இல்லையா?
கை தூக்கும் பார்க்கலாம். தாராளமா வரலாம், தாராளமா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும்னு நினைச்சா வரலாம். அப்போ அன்னைக்கு வந்துடணும். அதுக்கப்புறமா 5வது வெள்ளிக்கிழமை இந்த கோயில்ல விளக்கு வழிபாடு. என்ன வழிபாடு? குத்து விளக்கு வழிபாடு. விருப்பம் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் அவங்க பெயர் பதிவு செய்து கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு வேள்வியும் சிறப்பான ஒரு நீங்க தான் பண்ண போற வேள்வினா ஆம்பளைங்க பண்றது இல்லை. குத்து விளக்கு பூஜைனாலே பொம்பளைங்க பண்ற வேள்வின்னு அர்த்தம். நீங்க செய்ய உங்க குடும்பம் விளங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அது. அதனால 2 வாரமும் தவறாம வந்து கலந்துக்கோங்க. இந்த வழிபாடு நிறைவு செய்யப்படும். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, தாயும் நீயே. நேரம் நின்று உட்காரும். முதுகு தண்டு வழியா உள்ள இறங்கும் பேராற்றல். தாயும் நீயே தந்தையும் நீயே, தாயும் நீயே தந்தையும் நீயே, சங்கரனே அன்பு செய்வார், ஆதரிக்கின்றது உள்ளம், ஆயமாய காயம் தன்னுள், ஆயமாய காயம் தன்னுள், ஐவர் நின்று ஒன்றை ஒட்டார், மாயமே என்று அஞ்சுகின்றேன், மாயமே என்று அஞ்சுகின்றேன், வலிவலமேயவனே, நந்தியாலமேயவனே, திருச்சிற்றம்பலம். புதன்கிழமை ஆடிப்பூரம் வருதுங்க. ஆடிப்பூரத்தில் நமக்கு வந்து ராஜராஜேஸ்வரிக்கு சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள்லாம் நடக்கும். அன்னைக்கு சிறப்பான ஒரு அருட்பிரசாதங்கள்லாம் கொடுப்பாங்க. வித்யாசக்தியினுடைய பேரொருள் கிடைக்கும். அன்னைக்கு வந்து தவறாமல் கலந்துக்கோங்க. ஆடிப்பூரம் என்னைக்கு வருது? புதன்கிழமை. திருச்சிற்றம்பலம்.